சென்னை தியாகராய நகர் பால நிலத்தில் 6வது நாளாக காக்ரோச் ஜனதா கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டம் தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் லாவண்யா ஜீவானந்தம் நேரலையில் வழங்க காணலாம். லாவண்யா, தற்போது போராட்ட களத்தில் இருக்கிறீங்க. கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? வணக்கம் பூர்ணிமா. நீட் விலக்கு வேண்டும், அதே போல நீட் தேர்வு வினாத்தாள் குளறுபடிகளை கண்டித்தும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக வலியுறுத்தியும் சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகமான பால நிலத்தில் தொடர்ந்து 6வது நாளாக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினரும் மற்றும் சில மாணவர் அமைப்பினரும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் பல்வேறு ஆதரவாளர்கள், அதாவது திரை பிரபலங்கள், அரசியல் கட்சி பிரமுகர்கள் இந்த இடத்திற்கு வருகை தந்து தொடர்ந்து மாணவர்களுக்கு ஆதரவு தரக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் ஒருங்கிணைப்பாளர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். தொடர்ந்து போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனா மத்திய அரசு சார்பில் இருந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் நீங்க முன்வைக்கிறீங்க. என்ன மாதிரியான சூழல்ல தற்பொழுது இந்த கல்வித்துறையானது பயணித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒன்றிய அரசு கல்வித்துறையை முழுவதுமாக சீரழிக்கும் முயற்சி செய்கிறது. கல்விக்கு தகுதியை தீர்மானிக்கிறது. ஆனால் கல்வி என்பது தகுதியை வளர்ப்பது. தகுதி இருந்தால்தான் கல்வி நிலையத்திற்குள் நுழைய முடியும் என்பது ஒன்றிய அரசு மாணவர்கள் மீது நிகழ்த்தக்கூடிய வன்முறையாகும். இப்படியான வன்முறையை மருத்துவ படிப்பிற்கு கொண்டு வந்திருக்கிறது. ஒரு படிப்பை தேர்வு செய்வதும் அந்த படிப்பை நிறைவேற்றுவதற்கும் மாணவருக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதுதான் அரசின் கடமை, அரசின் பொறுப்பு. ஆனால் ஒன்றிய அரசு தன்னுடைய பொறுப்பிலிருந்து முழுவதுமாக விலகி இருக்கிறது. மேலும் 2017ஆம் ஆண்டு நீட் தேர்வு நடைமுறைக்கு வந்த பிறகு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு விதமான தொடர்ச்சியான முறைகேடுகள் அரங்கேறிய வண்ணம் இருக்கிறது. 2017ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்விகளை பிழையாகவும் கற்றுத்தராத ஒன்றுமாக இருந்தது. தமிழ்நாடு கல்வி முறைக்கும் தமிழ்நாடு கல்விக்கும் ஒப்பாத ஒன்றாக இருந்தது. தமிழ்நாடு கல்வி என்பது இந்தியாவினுடைய கல்விக்கு வழிகாட்டுவதாக இருக்கிறது. ஆசியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டிற்கு, குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு தான் வந்து மருத்துவ சிகிச்சைகளை பெறுகிறார்கள். கொரோனாவின் போது ஆகச்சிறந்த பங்களிப்பை செலுத்தியது மருத்துவர்கள், தமிழ்நாட்டு மருத்துவர்கள். இப்படியான மருத்துவ கட்டமைப்பை ஏற்படுத்தியது நீட் தேர்வு எழுதாத மாணவர்கள் தான். ஆனால் 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வில் கேள்வியை தப்பாக கேட்டார்கள். பிறகு அடுத்த ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வில் சென்னையில் விண்ணப்பித்த மாணவருக்கு ஹைதராபாத்திலும் பூனேவிலும் விஜயவாடாவிலும் தேர்வு மையங்களை அமைத்தார்கள். இதன் மூலம் மாணவர் தேர்வு எழுத செல்லும் பொழுது சோர்வடைந்து மன ரீதியாக உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டு தேர்வை சரியாக எழுத முடியாத நிலைக்கு தள்ளினார்கள். அதற்கு அடுத்த ஆண்டு எங்கள் வீட்டு பெண்கள், மாணவர்கள், இளைஞர்கள், சகோதர சகோதரிகள் எல்லாம் தேர்வு மையத்திற்கு செல்லும் பொழுது அவர்கள் உள்ளாடைகளை அவிழ்த்து வைத்து விட்டு போங்கள், காலர் வைத்த சுடிதார் போடக்கூடாது, முழுக ஆண்டு சுடிதார் போடக்கூடாது, திக்கான செருப்பு போடக்கூடாது, மொத்தமான செருப்பு போடக்கூடாது, லேசான செருப்பு தான் போடணும், காட்டன் ஷர்ட் தான் போடணும், ஜீன்ஸ், இளைஞர்கள் ஜீன்ஸ் ஷர்ட் பேண்ட் போடக்கூடாது. இப்படியான கடுமையான அடக்குமுறைகளை தேர்வு மையத்திற்கு நுழையும் வரை மாணவர்களுக்கு கொடுத்தார்கள். இதன் மூலம் மாணவர்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டார்கள். அதற்கு அடுத்த 3 ஆண்டுகளும் தொடர்ச்சியாக நீட் தேர்வில் முறைகேடு நடைபெற்று வருகிறது. இதை நாங்கள் கூறவில்லை, ஒன்றிய அரசினுடைய தேசிய புலனாய்வு முகமையை சொல்லியிருக்கிறது. தற்போது நடைபெற்ற மே 3ஆம் தேதி நடைபெற்ற தேர்வில் 20 லட்சம் மாணவர்கள் விண்ணப்பித்து எழுதினார்கள். அந்த மாணவர்கள் எழுதிய தேர்வு என்பது முறைகேடு நிறைந்திருக்கிறது. அந்த மாணவர்கள் எழுதிய தேர்வில் 100 கோடிக்கும் அதிகமாக ஊழல் நடந்திருக்கிறது. அந்த ஊழல் எங்கு நடைபெற்றிருக்கிறது என்றால் பிஜேபி ஆளக்கூடிய ராஜஸ்தான் மாநிலத்தில், பிஜேபி ஆளக்கூடிய கோட்டா என்ற மாவட்டத்தில் நடந்திருக்கிறது. இதை ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது பிஜேபிக்கும் நீட் தேர்வு முறைகேடு தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய ஒவ்வொரு தேர்வு முறைகேடிற்கும் தொடர்பு இருக்கிறதோ என்ற அச்சமடைகிறது. இதே நிலையில் அனிதா தொடங்கி தற்போது அணுகீர்த்தனா வரை எண்ணற்ற மாணவர்களை நாங்கள் தியாகம் செய்திருக்கிறோம், படுகொலைக்கு உள்ளாக்கி இருக்கிறது அரசாங்கம். இதையெல்லாம் கண்டித்து ஜனநாயக முறையில் சோனமும் அபிஜித்தும் காக்ரோச் ஜனதா கட்சி தலைமையில் தன்னெழுச்சியான மாணவர் இளைஞர் கூட்டத்தை கொண்டு டெல்லியில் அறப்போராட்டத்தை நடத்தினார்கள். என்ன கோரிக்கை முன்வைத்தார்கள் என்றால், இந்த நீட் தேர்வு முறைகேடிற்கு ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும், மேலும் நீட் தேர்வில் உயிரிழந்த மாணவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும், மேலும் இப்படியான கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் போராட்டம் ஈடுபட்டார்கள். நாங்கள் தமிழ்நாட்டில் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும், ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகி
அவருக்கு ஒரு குறைந்தபட்ச தண்டனையாவது பெற்றுத்தர வேண்டும். ஏனால் ஒரு குற்றமளித்தவருக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டும். அதுதான் சட்டம் கூறுகிறது. நாங்கள் 27 லட்சம் மாணவர்களுடைய பாதிப்பிற்கும் பல்வேறு மாணவர்கள் உயிரிழப்புக்கும் காரணமான தர்மேந்திர பிரதான் தண்டிக்க குறைந்தபட்ச தண்டனையாவது கொடுக்க வேண்டும் என்று சொல்லிதான் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம். மேலும் டெல்லியில் அறவழியில் ஜனநாயக முறையில் இந்திய அரசியலமைப்பு காட்டிய வழியில் போராடிய மாணவர்கள் இளைஞர்களை அச்சுறுத்தி அடித்து விரட்டி மிகப்பெரிய காயங்களை ஏற்படுத்திய அரசாங்கம் தன்னுடைய செயலுக்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும். மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்க வேண்டும். தமிழ்நாட்டினுடைய நீண்ட நெடிய இலக்கான நீட் தேர்விற்கு நிரந்தர விலக்கு என்பது எங்களுடைய உச்சபட்ச கோரிக்கை. நீட்டுக்கு விலக்கு தரும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். தமிழ்நாட்டின் ஜந்தர் மந்தராக விலகக்கூடிய பால நிலத்தில் எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெறும். இன்று 6வது நாள் மாணவர்கள் இளைஞர்கள் பெருந்திரளாக பங்கேற்று வருகின்றார்கள். இப்ப நீங்க சொல்லும் பொழுது பார்க்கும் பொழுது ஒரு தேர்வு நடக்கும் பொழுது மாணவர்களுக்கு அத்தனை கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க. ஆனால் அண்மையில கிடைக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கும் பொழுது NTA ஒரு 47 அதிகாரிகளை பணி நீக்கம் செஞ்சிருக்கிறாங்க. அப்ப இவ்வளவு வருஷம் நீட் தேர்வு நடக்குது. இந்த அதிகாரிகளை வைத்துத்தான் அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். இது பெரிய ஒரு முரணா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வெகுஜன மக்கள் முன்னாடி ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது அதிகார வர்க்கம் எப்பொழுதுமே கடைநிலை ஊழியர்களை தான் தண்டிக்கும். அதாவது கீழே வேலை பார்க்கறவன ஈஸியா தண்டிச்சிடலாம், கீழே வேலை பார்க்கறவன ஈஸியா அடிச்சிடலாம். ஆனா உச்சபட்சத்துல இருக்கிறவன அடிக்க முடியாதுல்ல. நாங்க என்ன கேட்கிறோம்னா, ஒரு பெரிய குற்றம் நடந்திருக்குது, தொடர்ச்சியா அந்த குற்றம் நடக்குது. இது ஒரு தேர்வுக்கு மட்டும் இல்ல, ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய பல்வேறு தேர்வுகள் நடக்குது. குறிப்பா தேசிய தேர்வு முகமை அது நடத்தக்கூடிய எல்லா தேர்வுகளையும் முறைகேடு நடக்குது. பல 100 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குது. இதுக்கு யாரு பொறுப்பேற்கணும்? ஒட்டுமொத்தமா அதை வழிநடத்தக்கூடிய அந்த அமைச்சர் தானே பொறுப்பேற்கணும். ஆனா அமைச்சரை தண்டிப்பதை விட்டு ஒரு எளிய தொழிலாளிய ஒரு கடைநிலை ஊழியரை தண்டிப்பதன் மூலமா எப்படி தீர்வு கிடைக்கும்? இது உண்மையில் கண்துடைப்பு. ஒன்றிய அரசு கண்துடைப்பு நடவடிக்கை எடுக்குது. இப்ப டெல்லியில ஜந்தர் மந்தர் போல தமிழகத்துல பார்க்கும் பொழுது சென்னையில குறிப்பா பாலன் இல்லத்தை தேடி பல்வேறு ஆதரவாளர்கள் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினருக்கு ஆதரவு தெரிவித்த வண்ணம் வருகிறார்கள். அந்த வகையில நேத்து சனம் ஷெட்டி அப்படின்ற திரைப்பிரபலம் வந்திருக்கிறாங்க. ஒரு சர்ச்சையும் ஒரு குழப்பமும் நிலவியது. என்ன நடந்தது? அவங்க பல குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. இவங்க யாரோட ஏஜென்டா செயல்படுறாங்கன்னு எனக்கு தெரியும், இங்க டெமோக்ரஸி இல்லையா அப்படின்ற ஒரு இது பண்றாங்க, நான் என்ன ஜோக்கரா அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காங்க. பல்வேறு குற்றச்சாட்டுகளை இங்க வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு விளக்கம் தேவை. ஆமா, நாங்க தூண்டுதலின் பெயரில் தான் அந்த போராட்டம் நடத்துறோம். அனிதாவின் தூண்டுதலின் பெயரில், அணு கீர்த்தனாவின் தூண்டுதலின் பெயரில், உயிரிழந்த படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்ட மாணவிகளினுடைய தூண்டுதலின் பெயரில் தான் அந்த போராட்டம் நடக்குது. அது உண்மைதான். நாங்க எல்லா கருத்துக்களையும் ஆதரிப்பவர்கள். நாங்கள் ஜனநாயகவாதிகள், நாங்கள் மாணவர்கள், நாங்கள் இளைஞர்கள், நாங்கள் முற்போக்காளர்கள். நாங்கள் எல்லா விதமான கருத்துக்களையும் இருக்கிறோம். கங்கையை போல் காவேரியை போல் எல்லா விதமான கருத்துக்களையும் நாங்கள் ஏற்க தயார். அதை செவி கொடுத்து கேட்க தயார். ஏற்கக்கூடிய கருத்துக்களை ஏற்போம், ஏற்க முடியாத கருத்திற்கு பதில் கூறுவோம். அதே அப்படிதான் நாங்கள் நடந்துகிட்டு இருக்கிறோம். இப்படிதான் இந்த போராட்டம் 6வது நாளா தொடர்ந்துகிட்டு இருக்கு. நேற்று அவர்கள் வந்தார்கள், திரைப்பிரபலம் அவர்கள் வந்தாங்க. அவங்க பேசும் பொழுதே நான் பேச வரும்போது நீ எல்லாம் கை தட்டுறீங்க, நான் பேசி முடிச்சுட்டு போகும்போது நீங்க என்ன செய்றீங்கன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் அவங்களுடைய உரையை தொடங்கினாங்க. உரையை தொடங்கும் பொழுது சில கருத்துக்களை முன்வைத்தார்கள். மாணவர்கள் அதற்கு தன்னெழுச்சியாக வந்த மாணவர்கள் இளைஞர்கள் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். எதிர்ப்பு என்றால் நீங்க இப்படி செய்யாதீங்க, இப்படி பேசாதீங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. அதற்கு நாங்கள் விளக்கம் கொடுத்து மாணவர்களை ஒற்றுமைப்படுத்தினோம். மாணவர்களை அரசியல் படுத்தினோம். உடனே மைக்கை வாங்கி அது அவர்கள் கையிலிருந்து வாங்கி அரசியல் படுத்திட்டு அவர்களை பேச்சு சொன்னோம். அவர்களாக வெளியேறி இந்த ஜனநாயகம் இல்ல, ஜோக்கரா அப்படியான ஒரு விதமான அவதூறும் இங்கு நிகழ்த்தப்படல. அவர்கள் மறுபடியும் நாங்கள் பேச வாய்ப்பளிப்போம். இது டிவி கேட்கும் இங்கே வாய்ப்பு இருக்குது. இது எல்லா கட்சிக்குமான மேடை. இது ஒன்றிய அரசினுடைய ஜனநாயக அடக்குமுறையை, மாணவர் மீதான அடக்குமுறையை எதிர்த்து நடைபெறக்கூடிய போராட்டம். இங்க தாவேக்காவினர் வரக்கூடாதுன்னு நாங்கள் சொல்ல, அவர்களும் வரலாம். அவர்களுக்கும் இந்த மேடை திறந்துதான் இருக்குது. அவர்களும் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம் தான் நாங்கள் சொல்றோம். அவர்கள் கூறுவது உண்மையில் வருத்தம் அளிக்கிறது. அவர்கள் முழுமையாக புரியாம பேசுறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களை சொல்கிறேன். தொடர்ந்து கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினரும் பல்வேறு மாணவர் அமைப்பினரும் தன்னெழுச்சியாக இந்த போராட்டத்தை 6வது நாளாக தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நீட் விலக்கு வேண்டும், அதே போல நீட் தேர்வு வினாத்தாள் குளறுபடிகளுக்கு மத்திய அரசு பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்பதனை வலியுறுத்தி பல்வேறு மாணவ மாணவிகள் தன்னெழுச்சியாக இந்த இடத்திற்கு போராட்டத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். தலைநகர் டெல்லியிலும் இந்த போராட்டம் என்பது வலுவடைந்து வருகிறது என்பதனை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
கள நிலவரத்தை பதிவு செய்தமைக்கு நன்றி லாவண்யா.